பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும்னா கஸ்தூரி மேத்தி, காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்குமா? இப்படி எதுவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா அதோட டேஸ்டியா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். எப்படி பண்றதுன்னு பாப்போமா? அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 3 பெரிய சைஸ் தக்காளி, அதை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு. இது கூடவே 10-15 முந்திரி, கல்பாசி, 3 துண்டு பட்டை. அடுத்து காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரேவி பண்ணிடலாமா? அதுக்கு வடசட்டியில எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 சின்ன வெங்காயம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா பேஸ்ட், அதையும் இது கூட சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. மசாலா எதுவுமே நம்ம வறுக்கல, பச்சையா தான் சேர்த்திருக்கோம். சோ நல்லா மசால் வாடெல்லாம் போற மாதிரி கிரேவியை கொதிக்க விட்டுருங்க. இல்லாட்டி அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். இது கொதிக்கிற கேப்ல பன்னீரை கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை நான் ஸ்கொயர் ஷேப்ல தான் கட் பண்ண போறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணி கொஞ்சமா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்றப்போ கொஞ்சமா பெப்பர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு உடையும். அதுக்கு என்ன காரணம்னா நல்லா ரோஸ்ட் ஆகுறதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி போட்டுருவோம். எனக்கும் நிறைய டைம் நடந்திருக்கு. சோ பொறுமையா நல்லா ரோஸ்ட் ஆக விட்டு திருப்பி போடுங்க. எனக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனாதான் பிடிக்கும். அதனாலதான் கொஞ்சம் நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரையும் ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவியும் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பன்னீர், அதை ஒவ்வொன்னா உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவில மிக்ஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு மசால் வாடெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் டச் மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. சர்வ் பண்ண இதை ஓபன் பண்ணும்போது அந்த பட்டர் மல்லி இலையோட ஃபிளேவர் செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. இது சப்பாத்தியோட மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.